நான் காவல்துறை போலீஸ் வேஷம் போட்டு நடிச்ச அதிக படங்கள். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு காவல்துறைன்னு பேரு, நீங்களும் காவல் தான் பண்றீங்க. பணக்காரங்க செய்யற தப்புகளுக்கும் பதவியில இருக்கிறவங்க செய்யற அநியாயங்களுக்கும் ஒரு காவல்துறை நினைத்தால் இந்த நாட்டில எல்லாம் பண்ண. ஆனா காவல்துறை என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சிக்கு சலிட்டு அடிச்சுட்டு பொதுமக்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கும்? இவங்க யாருக்கு பயப்படுறாங்கன்னா அவங்க படிப்புக்கோ அவங்க மனசாட்சிக்கல. முத யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அந்த வட்டம் மாவட்டம் யாரு இருந்தாலும் செலாம் போட்டு சலிட்டு அடிச்சு என்ன அப்புறம் எப்படி இருக்குமா ஆட்சி? உங்கள மாதிரி மந்திரிக்கு மாமா வேலை பார்க்கிற அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இந்த நாடு உருப்படவே உருப்படாது. ஏழை கொலை செய்யப்பட்டா ஏன்னு கேட்க மாட்டீங்க. பணக்கார வீட்டு நாய காணோம்னா அதை தேடிக்கிட்டு 10 பேர் போவீங்க. உங்க காக்கி சட்டை பணக்காரங்களுக்கு தான் காவலா நிக்குது. அதான் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் கழுத்துல இருக்க செயினை அத்துட்டு போறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு பாத்துக்கோ. சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்க போலீஸ்காரங்களும் இல்ல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரியில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். சரி, வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? கிடையாது. வேலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கா? நம்ம நாட்டுல படிச்சவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம். அந்த படிக்காதவங்களுக்கு உங்க வேலை கொடுக்கறாங்களா? கிடையாது. படிச்சவங்களுக்கே வேலை கொடுத்திருக்காங்களா? அதுவும் கிடையாது. படித்து விட்டு வேலை தேடினால் கிடைக்கவில்லை. அதனால் இன்று பல பேர் படித்து முடித்து விட்டால் போதும் என்று ஓடுகிறார்கள் வெளிநாட்டிற்கு. இப்படி இந்த நாடு இருந்த அறிவாளிகள் எத்தனை பேர்? இன்று அமெரிக்காவில் ராக்கெட்டை அனுப்புகின்ற விஞ்ஞானிகளில் பாதி பேர் இங்கிருந்து போனவர்கள் தான். இதை நான் சொல்லவில்லை, அரசை ஒத்துக்கொள்ளுகிறது. ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவது அவன் பெயருக்கு முன்னால் போடும் இன்சியலும் பின்னால் போடும் பட்டமும் தான். முன்னால் போடும் இன்சியலால் எந்த பயனும் இல்லை என்று தன்னை எரித்துக் கொள்ள முன் வந்தார். பின்னால் போடும் பட்டத்தால் எந்தவித பிரயோஜனம் இல்லை என்று அந்த பட்டத்தை எரித்தார். சமுதாயத்தால் தமக்கு எந்த பயனும் இல்லை என்று வருத்தப்படுகிற கோடான கோடி இளைஞர்களில் ஒருவனின் கோபம் இது. ஊழலை பத்தி நாம பேசினால் எதையும் செய்ய மாட்டார். நீங்க ஊழல்ல சிக்கினது நல்லா யாருன்னு பாருங்களேன். காமராஜரா? கிடையாது. பேரறிஞர் அண்ணாவா? கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? கிடையாது. ஊழல்ல மாட்டி ஜெயிலுக்கு போனது இவங்க 2 பேர் தான். கலைஞர் ஜெயலலிதா தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது கலைஞரை போட்டாங்க, கலைஞர் ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதா போட்டாங்க. 2 பேரும் ஊழல் வழக்கு. ஆக அந்த நாடு 2 பேருக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஊழல் பண்றவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமா? இப்ப சொல்லணும். என்னுடைய ரசிகர்களுக்காக சொல்ல, நீங்க மாறணும். வருது இன்னைக்கு கேப்டனின் ராணுவ ஊர்தி, கேப்டனின் வான ஊர்தி, கேப்டனின் கப்பல் ஊர்தி. அது மாதிரி நீங்கள் செயல்படணும். இந்த தேர்தலை எதற்கு பயப்படக்கூடாது. யாரை கண்டு பயப்படாதீங்க. இவங்க மாதிரி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். சொல்றேன், மக்கள் பார்த்து நீங்கள் பார்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உட்கார வச்சு பாருங்க. அப்புறம் எப்படி பண்ற இந்த ஆட்சி பாருங்க. எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தரேன், தனி மனித வருமானத்தை கூட்டி தரேன், சமசீர் கல்வி எப்படிங்கிற கொண்டு. இவங்க சமசீர் கல்வினால என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குக்கிராமத்தில் படிக்கிற பிள்ளையும் இங்க டான் பாஸ்கோல படிக்கிற பிள்ளையும் ஒன்னும் ஆங்கிலம் கத்துக்கணும். அந்த அளவு கல்வி அறிவை வளர்க்கணும். அதான் சமசீர் கல்வி. எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. கொள்ளை அடிக்கிறாங்க. கலர் கலரா பஸ் போட்டு ரேட்டை ஏத்திக்கிட்டு ஏமாத்துறாங்க. எல்லா ரூட்டுக்கும் காசு, லஞ்சம். அடுத்த இவன் வந்தால் லஞ்சம் வாங்க கூடாது. இவங்களுக்கு பயம். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஆட்சி வராது. புரட்சித்துல எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் தான் ஆட்சி மாறுச்சு. ஆகையினால போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் 3 லட்சம், சப் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாம் 5 லட்சம் லஞ்சம். அப்படியே கேட்டு கேட்டு யார் வேணுமாலும் போடும். கார் டிரைவர்களுக்கு 5 லட்சம், கண்டக்டருக்கு 2 லட்சம். ஆகையினால எங்க பார்த்தாலும் வீடு பூந்து பஸ் ஏறுது. அவங்களுக்கு ஓட்ட தெரியுதோ ஓட்ட தெரியல எதை வேணுமாலும் போய் அடிக்கிறாங்க. சும்மா வண்டி அடிக்கிறாங்க, எல்லா வண்டியும் அடிக்கிறாங்க. எல்லாத்திலும் லஞ்சம். அந்த உப்புக்குள்ள கையை விட்டு இருந்தா கால் விட்டு அரிச்சு போயிரும் தெரியுமா?
அது மாதிரி கையை அரிச்சு போச்சு உங்க லஞ்சம் வாங்கி வாங்கி குடு 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 லஞ்சம் அரிச்சு போயிடும். ஆக லஞ்சம் இவங்களோட வாங்கி இருந்தா பரவாயில்ல, கீழ் மட்டத்து வரைக்கும் பரப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. லஞ்சம் எங்க போனாலும் இது எங்க தீரும்? எப்ப தீரும்? தீர்க்கணும். எரியிற அடுப்புக்கு முன்னாடி ஒருத்தன் கையை வச்சு படுத்து தூங்கிடுவான். எரியிற அடுப்புக்கு முன்னாடி கையை வச்சு ஒருத்தன் தூங்கிடுவான். பசியோட ஒருத்தன் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும் அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அரைவயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படாத ராத்திரி ஒருவேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிற காத்தா அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவே எழுதின விதி. தமிழ்நாட்டில்தான் அந்த கொடுமை. ராத்திரி சாப்பிடாமே தூங்குறாங்க. ஏன் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு? இது புஸ்தகத்திலே போட்டிருக்கு, அவங்க கணக்கெடுப்புல இருக்கு. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன். அதுல 200 டன்னாவது ஏழைங்களுக்கு போய் சேருதா? இல்ல. அரசியல்வாதிகளை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்ல அரிசிய புழுத்த அரிசின்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே புழுத்து போன அரிசிய நல்ல விலைக்கு அரசாங்கத்துக்கிட்டே வித்துறாங்க. இன்னைக்கு விக்கிற விலைவாசியில 3 நேரம் சாப்பிடுறோம், 2 நேரம் சாப்பிடுறான், 2 நேரம் சாப்பிடுறோம், ஒரு நேரம் சாப்பிடுறான், அரை நேரத்துக்கு வந்துட்டான், அரை நேரம் சாப்பிட ஒண்ணுமே சாப்பிட பச்சை தண்ணியும் இடுப்புல ஈர துணியும் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அதான் இந்த நிலைமையோட ஆட்சி, இவங்களுடைய ஆட்சியின் அவல நிலை. கத்திரிக்காய் என்ன விலைப்பா? 8 ரூபாய் கிலோ. கொஞ்சம் குறைக்க கூடாதா? லாரி வாடகை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, இதே நாங்க உருவி கொண்டாந்து வச்சிருக்கோம். வராதவங்க வந்திருக்கீங்க. மனுஷனுக்கு அத்தியாவசியமான பொருட்கள்லாம் இருக்குல்ல, அரிசி பருப்பு எண்ணெய் தேங்காய், இதெல்லாம் விசாரிக்கலாம் வாங்க. தேங்காய் என்ன விலைப்பா? 8 ரூபாய். டசனுக்கா? மூஞ்சிய பாரு, சூட்டும் கோட்டும். போயா. நீங்க அள்ளி கொடுக்கறதா நினைக்கிறீங்க? இல்ல, கிள்ளித்தான் கொடுக்கறீங்க. நீங்க கொடுக்கற சம்பளம் 14 நாள் தான் வரும். அதுக்கப்புறம் அவனவன் குழந்தைக்கு பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும். எல்கேஜி 1வது சேர்க்கணும்னா 5000 ரூபாய் நன்கொடையும் 5000 ரூபாய் ஃபீஸும் கட்டணும். இதுல புத்தகத்துக்கு வர 1500 ரூபாய் கொடுக்கணும். கொடுக்கிற சம்பளம் இப்படி 10ம் பத்தாம வாழ்ந்துகிட்டு இருந்தா தொழிலாளிகளுக்கு முதலாளி மேல எப்படி பாசம் வரும்? 5 தடவை முதலமைச்சர் பெருமையா சொல்றீங்களே, 5 தடவை என்ன பண்ணீங்க மக்களுக்கு? போன தடவை இதே இடத்துலதான் பிறந்த நாள் கொண்டாடுங்க. என்ன சொன்னீங்க? அன்னைக்கு இளைஞர் தமிழருக்காக குரல் கொடுத்தீங்களா? அன்னைக்கு விலைவாசிக்காக குரல் கொடுத்தீங்களா? மதவாத சக்தி 1000 ஓட்டு போட்டுறாதீங்க, எங்களுக்கே ஓட்டு போடுங்க. இதுதான் உங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களா? எப்பவுமே ஆட்சியில் இருக்கணும் தான் நினைக்கிறீங்க. மக்களை நல்வழி கொண்டு வர நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் போட்டிருக்கீங்களா? கவர்ச்சி திட்டங்களை தான் போட்டிருக்கீங்க, வளர்ச்சி திட்டங்கள் போடவே கிடையாது. வீடு புகுந்து ரேஷன் பொருட்கள் வரும், இன்னும் எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிறேன். இத்தனை நாளுக்கு ஒரு தடவை ரேஷன் கடையில வரும்னு சொல்றீங்க, அத்தனை நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல போய் போட்டா என்ன? இதனால வேலை வாய்ப்பு வளரும் இல்ல, கொள்ளையடிக்கிறது குறையும் இல்ல, ரேஷன் கார்டுல போற தப்பு நடக்கிறதெல்லாம் குறையும் இல்ல, 1க்கு 2 3 ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் குறையுமே. ஏன் அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்றேன், ரேஷன் பொருட்கள் உங்க வீடு தேடி வந்து சேரும். திட்டங்கள் நிறைய இருக்கு, செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. கிராமந்தோறும் நான் சொன்னேன், பெண்களால பாத்ரூம் போட நான் பாத்ரூம் கட்டித்தரேன். அந்த திட்டம் மத்திய அரசுல இருக்கு, இவங்க கிடப்புல போட்டிருக்காங்க, கிடப்புலயே போட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மத்திய அரசு சட்டம் இருக்கு, பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் திட்டங்கள் கிடையாது. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில், இளைஞர்கள் எல்லாம் வறுமையின் கையில். பட்டம் வாங்கின இளைஞர் பட்டமரமாக நிற்பதுதான் மிச்சம். நானாவது நம்ம இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும், ஆட்டோ கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறேன். மண் குடிசையை பார்ப்பவர்களுக்கு அங்கே இருக்கும் பிரச்சனைகள் புரியாது. எரியாத அடுப்புகளும், எண்ணெயில்லா விளக்குகளும், பசித்த வயிறுகளும், பரட்டை தலைகளும் அவர்கள் பார்வைக்கு புலப்படாது. சேறுகளின் சந்து பொந்துகளிலே நுழைய வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயத்தின் ஒரு பகுதி எந்த அளவுக்கு செல்லரிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு புரியும். எப்படி சொல்றது? இந்த கூடியிருக்கீங்களே, நான் எப்பயும் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். இந்த மூச்சு விடுறீங்க, சட்டையை கழட்டி அப்படி உதறீங்க, வேர்வை, இதுல ஜாதி மதம் தெரியுதா? உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் இடுப்புல கோவணத்தை கட்டிக்கிட்டு
தலையில துண்டை கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதை நீங்க விட்டுட்டு வேட்டி சட்டைக்கு மாறிட்டீங்க. உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் கையில கலப்பு பிடிச்சு சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணாங்க. அதை நீங்க விட்டுட்டு கால்ல செருப்பு போட்டு சேறுபடாம டிராக்டர் மேல விவசாயம் பண்றீங்க. உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் ஏத்த இறைச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சினாங்க. அதை நீங்க விட்டுட்டு பம்பு செட்டு வச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க. இப்படி உங்க வசதிக்காக உங்க பாட்டை முப்பாட்டம் பண்ணதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனா அவங்க விட்டுட்டு போன ஜாதியை மட்டும் இன்னும் விடாம உடம்புப்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? அதனால நம்ம கட்சிக்காரங்க எப்பயுமே ஜாதி மதத்தை பத்தி பேசிடாதீங்க. சும்மா பொறுப்புக்கு வர்றதுக்காக என்ன ஜாதியை பத்தி சொல்றேன் நம்ம எல்லாம் நம்பாதீங்க. நான் முதல்ல கேட்க மாட்டேன், நீங்க சொன்னாலும். ஜாதி மதத்தை அறவே வெறுக்கிறவன். நீ இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கலாம். இப்ப நீ கட்டிருக்கியே அந்த வீட்டுல உன் பேர் எழுதலாம். உன் புள்ள பேரை நீ பச்சை குத்திக்கலாம், உன் பேரை உன் புள்ள உடம்புல பச்சை குத்திக்கலாம். அப்படித்தாண்டா உங்க ஜாதி மரியாதையை காட்ட முடியும். காத்துல உன் பேர் எழுத முடியுமா? ஆகாசத்துல உன் பேர் எழுத முடியுமா? நெருப்புல உன் பேர் எழுத முடியுமா? அப்புறம் என்னடா பெரிய ஜாதி? அதே மாதிரி நான் சொன்னேன் தேர்தல் நேரத்துல மாவட்டம் தோறும் முதியோர் இல்லம் கட்டித்தீரவன். ஏன் சொன்னேன்? அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுற. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சோப லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெற்ற பிள்ளைகள் இருந்தால் இல்ல, இந்த பெற்ற பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன. அதான் தெய்வம், அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. கும்பிடும் சாமி. வயசான காலத்துல கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருக்கீங்களே, பெத்ததுல என்னாச்சு? பெத்த பிள்ளைங்க எல்லாம் பொண்டாட்டியே தஞ்சம்னு போயிருச்சுங்க. இந்த வயசான காலத்துல வாங்கி திங்கவோ உழைக்காம உக்காந்து திங்கவோ மனசு ஒப்பலைங்க. அதுதானுங்க. ஓஞ்சு போற வயசுல உழைச்சு வாழ் நினைச்சீங்க பாருங்க, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன் மண்ணுல இப்படிப்பட்டவங்க இருக்காங்கறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொண்ணு சும்மா இருந்தா கூட மண்ணு சும்மா இருக்க கூட நினைச்சீங்களே, உங்களுக்கு மகனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எது வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஏன் பெண்கள் எல்லாம் நான் சக்தி சக்தின்னு சொல்றேன்? 2 குலதெய்வத்தை கும்பிடுறாங்க அவங்கதான். புகுந்த வீட்டுல ஒரு குலதெய்வம், பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வம், ரெண்டையும் கும்பிடுறது அவங்கதான். பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, புகுந்த வீட்டுல வந்தோன்னா புருஷங்காரர் என்ன குலதெய்வத்தை கும்பிடுவாரோ அதை கும்பிடுவாங்க. அதனாலதான் அவங்களை சக்தி சக்திங்க. பெண்களும் நம்ம ஒத்து போகணும், அதையும் நான் சொல்றேன். ஏன் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மேடையில் அந்நிய பக்கத்துல ஏன் சொல்றீங்க? நான் வேணாங்கிறேன். எனக்கும் என் மனைவிக்குள்ள ஒரு இதுவும் கிடையாது, எந்த வித்தியாசம். நான் பெரிய ஆம்பளை, நான் வச்சுதான் சொல்றேன் நடிகை, நீ என்ன சொல்றா ஓ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கேட்டுக்கிறணும் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றோம், நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறணும். மேடுபுள்ள நிறைஞ்சதுதான் வாழ்க்கை பாதை. அதுல பயணம் செய்யணும்னா ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பதான் இல்வாழ்க்கை இன்ப வாழ்க்கை அமையும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிச்சயமாக எனக்காக இந்த நாடு விடியும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், என் மக்களை காப்பாற்றுவேன். நீங்க எதாவது விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் விஜயகாந்த் கிட்ட இருக்கிற தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியும். நிச்சயமாக என்னால் இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும். கல்வி சிறப்பு குழந்தைகள் பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு புரியும். எப்படி சொல்றது? இந்த கூடியிருக்கீங்களே, நான் எப்பயும் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். இந்த மூச்சு விடுறீங்க, சட்டையை கழட்டி அப்படி உதறீங்க, வேர்வை, இதுல ஜாதி மதம் தெரியுதா? உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் இடுப்புல கோவணத்தை கட்டிக்கிட்டு தலையில துண்டை கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதை நீங்க விட்டுட்டு வேட்டி சட்டைக்கு மாறிட்டீங்க. உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் கையில கலப்பு பிடிச்சு சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணாங்க. அதை நீங்க விட்டுட்டு கால்ல செருப்பு போட்டு சேறுபடாம டிராக்டர் மேல விவசாயம் பண்றீங்க. உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் ஏத்த இறைச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சினாங்க. அதை நீங்க விட்டுட்டு பம்பு செட்டு வச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க. இப்படி உங்க வசதிக்காக உங்க பாட்டை முப்பாட்டம் பண்ணதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனா அவங்க விட்டுட்டு போன ஜாதியை மட்டும் இன்னும் விடாம உடம்புப்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? அதனால நம்ம கட்சிக்காரங்க எப்பயுமே ஜாதி மதத்தை பத்தி பேசிடாதீங்க. சும்மா பொறுப்புக்கு வர்றதுக்காக என்ன ஜாதியை பத்தி சொல்றேன் நம்ம எல்லாம் நம்பாதீங்க. நான் முதல்ல கேட்க மாட்டேன், நீங்க சொன்னாலும். ஜாதி மதத்தை அறவே வெறுக்கிறவன். நீ இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கலாம். இப்ப நீ கட்டிருக்கியே
அந்த வீட்டுல உன் பேர் எழுதலாம். உன் புள்ள பேரை நீ பச்சை குத்திக்கலாம், உன் பேரை உன் புள்ள உடம்புல பச்சை குத்திக்கலாம். அப்படித்தாண்டா உங்க ஜாதி மரியாதையை காட்ட முடியும். காத்துல உன் பேர் எழுத முடியுமா? ஆகாசத்துல உன் பேர் எழுத முடியுமா? நெருப்புல உன் பேர் எழுத முடியுமா? அப்புறம் என்னடா பெரிய ஜாதி? அதே மாதிரி நான் சொன்னேன் தேர்தல் நேரத்துல மாவட்டம் தோறும் முதியோர் இல்லம் கட்டித்தீரன். ஏன் சொன்னேன்? அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுற. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெற்ற பிள்ளைகள் இருந்தால் இல்ல, இந்த பெற்ற பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன், அதான் தெய்வம். அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. கும்பிடுறேன் சாமி. வயசான காலத்துல கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருக்கீங்களே, பெத்ததுல என்னாச்சு? பெத்த பிள்ளைங்க எல்லாம் பொண்டாட்டியே தஞ்சம்னு போயிருச்சுங்க. இந்த வயசான காலத்துல வாங்கி திங்கவோ உழைக்காம உக்காந்து திங்கவோ மனசு ஒப்பலைங்க. அதுதானுங்க. ஊஞ்சு போற வயசுல உழைச்சு 5 லட்சம், கண்ட்ராக்டருக்கு 2 லட்சங்கிறாங்க. ஆகையினால எங்க பார்த்தாலும் வீடு பூந்து பஸ் ஏறுது. அவங்களுக்கு ஓட்ட தெரியுதோ ஓட்ட தெரியலையோ எதாவது போய் அடிக்கிறாங்க. சும்மா வண்டி அடிக்கிறாங்க, எல்லா வண்டியும் அடிக்கிறாங்க. எல்லாத்திலும் லஞ்சம். அந்த உப்புக்குள்ள கையை விட்டு இருந்தா கால் விட்டு அரிச்சு போயிரும் தெரியுமா? அது மாதிரி கையை அரிச்சு போச்சு. உங்க லஞ்சம் வாங்கி வாங்கி குடு 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 லஞ்சம் அரிச்சு போயிரும். ஆக லஞ்சம் இவங்களோட வாங்கி இருந்தா பரவாயில்ல, கீழ் மட்டத்து வரைக்கும் பரப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. லஞ்சம் எங்க போனாலும் இல்ல. இது எங்க தீரும்? எப்ப தீரும்? தீர்க்கணும். எரியிற அடுப்புக்கு முன்னாடி ஒருத்தன் கையை வச்சு படுத்து தூங்கிடுவான். எரியிற அடுப்புக்கு முன்னாடி கையை வச்சு ஒருத்தன் தூங்கிடுவான். பசியோட ஒருத்தன் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும் அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அரைவயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படுறதே ராத்திரி ஒரு வேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிற காத்தா, அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவே எழுதின விதி. தமிழ்நாட்டில்தான் அந்த கொடுமை. ராத்திரி சாப்பிடாமே தூங்குறாங்க. ஏன் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு? இது புஸ்தகத்திலே போட்டிருக்கு, அவங்க கணக்கெடுப்புல இருக்கு. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன். அதுல 200 டன்னாவது ஏழைங்களுக்கு போய் சேருதா? இல்ல. அரசியல்வாதிகளை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்ல அரிசிய புழுத்த அரிசின்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே புழுத்து போன அரிசிய நல்ல விலைக்கு அரசாங்கத்துக்கிட்டே வித்துறாங்க. இன்னைக்கு விக்கிற விலைவாசியில 3 நேரம் சாப்பிடுறோம், 2 நேரம் சாப்பிடுறான், 2 நேரம் சாப்பிடுறோம், ஒரு நேரம் சாப்பிடுறான், அரை நேரத்துக்கு வந்துட்டான், அரை நேரம் சாப்பிட ஒண்ணுமே சாப்பிட பச்சை தண்ணியும் இடுப்புல ஈர துணியும் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அதான் இந்த நிலைமையோட ஆட்சி, இவங்களுடைய ஆட்சியின் அவல நிலை. கத்திரிக்காய் என்ன விலைப்பா? 8 ரூபாய் கிலோ. கொஞ்சம் குறைக்க கூடாதா? லாரி வாடகை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, இதே நாங்க உருவி கொண்டாந்து வச்சிருக்கோம். வராதவங்க வந்திருக்கீங்க. மனுஷனுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் இருக்குல்ல, அரிசி பருப்பு எண்ணெய் தேங்காய், இதெல்லாம் விசாரிக்கலாம் வாங்க. தேங்காய் என்ன விலைப்பா? 8 ரூபாய் டசனுக்கா? மூஞ்சிய பாரு, சூட்டும் கோட்டும் போயா. நான் காவல்துறையோ போலீஸ் வேஷம் போட்டு நடிச்ச அதிக படங்கள். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு காவல்துறைன்னு பேரு, நீங்களும் காவல் தான் பண்றீங்க. பணக்காரங்க செய்யற தப்புகளுக்கும் பதவியில இருக்கிறவங்க செய்யற அநியாயங்களுக்கும். ஒரு காவல்துறை நினைத்தால் இந்த நாட்டில எல்லாம் பண்ண. ஆனா காவல்துறை என்ன பண்றாங்க? ஆளுங்கட்சிக்கு சலிட்டு அடிச்சுட்டு பொதுமக்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கும்? இவங்க யாருக்கு பயப்படுறாங்கன்னா அவங்க படிப்புக்கும் அவங்க மனசாட்சிக்கல. முத யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அந்த வட்டம் மாவட்டம் யாரு இருந்தாலும் செலாம் போட்டு சலிட்டு அடிச்சு என்ன அப்புறம் எப்படி இருக்குமா ஆட்சி? உங்கள மாதிரி மந்திரிக்கு மாமா வேலை பார்க்கிற அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இந்த நாடு உருப்படவே உருப்படாது. ஏழை கொலை செய்யப்பட்டா ஏன்னு கேட்க மாட்டீங்க. பணக்கார வீட்டு நாய காணோம்னா அதை தேடிக்கிட்டு 10 பேர் போவீங்க. உங்க காக்கி சட்டை பணக்காரங்களுக்கு தான் காவலா நிக்குது. அதான் இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் கழுத்துல இருக்க செயினை அத்துட்டு போறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு பாத்துக்கோ. சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்க போலீஸ்காரங்களும் இல்ல.
இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். சரி, வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? கிடையாது. வேலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கா? நம்ம நாட்டுல படிச்சவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம். அந்த படிக்காதவங்களுக்கு உங்க வேலை கொடுக்கறாங்களா? கிடையாது. படிச்சவங்களுக்கே வேலை கொடுத்திருக்காங்களா? அதுவும் கிடையாது. படித்து விட்டு வேலை தேடினால் கிடைக்கவில்லை. அதனால் இன்று பல பேர் படித்து முடித்து விட்டால் போதும் என்று ஓடுகிறார்கள் வெளிநாட்டுக்கு. இப்படி இந்த நாடு இருந்த அறிவாளிகள் எத்தனை பேர்? இன்று அமெரிக்காவில் ராக்கெட்டை அனுப்புகின்ற விஞ்ஞானிகளில் பாதி பேர் இங்கிருந்து போனவர்கள் தான். இதை நான் சொல்லவில்லை, அரசை ஒத்துக்கொள்ளுகிறது. ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவது அவன் பெயருக்கு முன்னால் போடும் இன்சியலும் பின்னால் போடும் பட்டமும் தான். முன்னால் போடும் இன்சியலால் எந்த பயனும் இல்லை என்று தன்னை எரித்துக் கொள்ள முன் வந்தார். பின்னால் போடும் பட்டத்தால் எந்தவித பிரயோஜனம் இல்லை என்று அந்த பட்டத்தை எரித்தார். சமுதாயத்தால் தமக்கு எந்த பயனும் இல்லை என்று வருத்தப்படுகிற கோடான கோடி இளைஞர்களில் ஒருவனின் கோபம் இது. ஊழலை பத்தி நாம பேசினால் எதையும் செய்ய மாட்டார். நீங்க ஊழல்ல சிக்கினது நல்லா யாருன்னு பாருங்களேன். காமராஜரா? கிடையாது. பேரறிஞர் அண்ணாவா? கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா? கிடையாது. ஊழல்ல மாட்டி ஜெயிலுக்கு போனது இவங்க 2 பேர் தான். கலைஞர் ஜெயலலிதா தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது கலைஞரை போட்டாங்க, கலைஞர் ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதா போட்டாங்க. 2 பேரும் ஊழல் வழக்கு. ஆக அந்த நாடு 2 பேருக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஊழல் பண்றவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமா? இப்ப சொல்லணும். என்னுடைய ரசிகர்களுக்காக சொல்ல, நீங்க மாறணும். வருது இன்னைக்கு கேப்டனின் ராணுவ ஊர்தி, கேப்டனின் வான ஊர்தி, கேப்டனின் கப்பல் ஊர்தி. அது மாதிரி நீங்கள் செயல்படணும். இந்த தேர்தலை எதற்கு பயப்படக்கூடாது. யாரை கண்டு பயப்படாதீங்க. இவங்க மாதிரி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். சொல்றேன், மக்கள் பார்த்து நீங்கள் பார்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உட்கார வச்சு பாருங்க. அப்புறம் எப்படி பண்ற இந்த ஆட்சி பாருங்க. எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தரேன், தனி மனித வருமானத்தை கூட்டி தரேன், சமசீர் கல்வி எப்படிங்கிற கொண்டு. இவங்க சமசீர் கல்வினால என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குக்கிராமத்தில் படிக்கிற பிள்ளையும் இங்க டான் பாஸ்கோல படிக்கிற பிள்ளையும் ஒன்னும் ஆங்கிலம் கத்துக்கணும். அந்த அளவு கல்வி அறிவை வளர்க்கணும். அதான் சமசீர் கல்வி. எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. கொள்ளை அடிக்கிறாங்க. கலர் கலரா பஸ் போட்டு ரேட்டை ஏத்திக்கிட்டு ஏமாத்துறாங்க. எல்லா ரூட்டுக்கும் காசு, லஞ்சம். அடுத்த இவன் வந்தால் லஞ்சம் வாங்க கூடாது. இவங்களுக்கு பயம். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஆட்சி வராது. புரட்சித்துல எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் தான் ஆட்சி மாறுச்சு. ஆகையினால போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் 3 லட்சம், சப் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாம் 5 லட்சம் லஞ்சம். அப்படியே கேட்டு கேட்டு யார் வேணுமாலும் போடும். கார் டிரைவர்களுக்கு 5 அள்ளி கொடுக்கறதா நினைக்கிறீங்க? இல்ல, இல்லித்தான் கொடுக்கறீங்க. நீங்க கொடுக்கிற சம்பளம் 10 நாள் தான் வரும். அதுக்கப்புறம் அவனவன் குழந்தைக்கு பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும். எல்கேஜி 1வது சேர்க்கணும்னா 5000 ரூபாய் நன்கொடையும் 5000 ரூபாய் ஃபீஸும் கட்டணும். இதுல புத்தகத்துக்கு வர 1500 ரூபாய் கொடுக்கணும். கொடுக்கிற சம்பளம் இப்படி 10ம் பத்தாம வாழ்ந்துகிட்டு இருந்தா தொழிலாளிகளுக்கு முதலாளி மேல எப்படி பாசம் வரும்? 5 தடவை முதலமைச்சர் பெருமையா சொல்றீங்களே, 5 தடவை என்ன பண்ணீங்க மக்களுக்கு? போன தடவை இதே இடத்துலதான் பிறந்த நாள் கொண்டாடுங்க. என்ன சொன்னீங்க? அன்னைக்கு இளைஞர் தமிழருக்காக குரல் கொடுத்தீங்களா? அன்னைக்கு விலைவாசிக்காக குரல் கொடுத்தீங்களா? மதவாத சக்தி 1000 ஓட்டு போட்டுறாதீங்க, எங்களுக்கே ஓட்டு போடுங்க. இதுதான் உங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களா? எப்பவுமே ஆட்சியில் இருக்கணும் தான் நினைக்கிறீங்க. மக்களை நல்வழி கொண்டு வர நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் போட்டிருக்கீங்களா? கவர்ச்சி திட்டங்களை தான் போட்டிருக்கீங்க, வளர்ச்சி திட்டங்கள் போடவே கிடையாது. வீடு புகுந்து ரேஷன் பொருட்கள் வரும். இன்னும் எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிறீங்க. இத்தனை நாளுக்கு ஒரு தடவை ரேஷன் கடையில் வரும்னு சொல்றீங்க, அத்தனை நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல போய் போட்டா என்ன? இதனால வேலை வாய்ப்பு வளரும் இல்ல, கொள்ளையடிக்கிறது குறையும் இல்ல, ரேஷன் கார்டுல போற தப்பு நடக்கிறதெல்லாம் குறையும் இல்ல. 1க்கு 2 3 ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் குறையுமே. ஏன் அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க?
அதைத்தான் நான் சொல்றேன். ரேஷன் பொருட்கள் உங்க வீடு தேடி வந்து சேரும். திட்டங்கள் நிறைய இருக்கு, செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. கிராமந்தோறும் நான் சொன்னேன், பெண்களால பாத்ரூம் போட நான் பாத்ரூம் கட்டித்தரேன். அந்த திட்டம் மத்திய அரசுல இருக்கு, இவங்க கிடப்புல போட்டிருக்காங்க. கிடப்புலயே போட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மத்திய அரசு சட்டம் இருக்கு. பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் திட்டங்கள் கிடையாது. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில். இளைஞர்கள் எல்லாம் வறுமையின் கையில். பட்டம் வாங்கின இளைஞர் பட்டமரமாக நிற்பதுதான் மிச்சம். நானாவது நம்ம இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும், ஆட்டோ கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறேன். மண் குடிசையை பார்ப்பவர்களுக்கு அங்கே இருக்கும் பிரச்சனைகள் புரியாது. எரியாத அடுப்புகளும், எண்ணெயில்லா விளக்குகளும், பசித்த வயிறுகளும், பரட்டை தலைகளும் அவர்கள் பார்வைக்கு புலப்படாது. சேறுகளின் சந்து பொந்துகளிலே நுழைய வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயத்தின் ஒரு பகுதி எந்த அளவுக்கு செல்ல